சக்தி, சாரு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சாரு? போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேன்ற, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. போனை வீட்ல வச்சுட்டேன்டா. சாக போறோமே, எதுக்கு போனுன்னு. நம்ம 2 பேர் வீட்லயும் நம்மள ஒண்ணு சேர விட மாட்டாங்க. நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இதுக்கப்புறமும் நம்ம உயிரோட இருக்கணுமா? அதான் சாரு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. ஒன்னா சேர்ந்து சாகலாம்ல, அதை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. ஆமா சாரு, நாம ஒன்னாவே சேர்ந்து செத்துடலாம். சக்தி, இரு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல நான் குடிக்கிறேன், குடு. சாரி சாரு, இதுல நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் முதல்ல குடிப்பேன். படிச்சவங்க தானே நீங்க, இப்படியா முடிவு எடுப்பீங்க? உன் போன்ல இருந்த மெசேஜ் பார்த்து உன்னை கண்டுபிடிச்சு கரெக்ட் டைமுக்கு வந்தேன். இப்ப நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா நாங்க என்னக்கா பதில் சொல்றது? எங்க 2 பேரும் சேர்ந்து வாழ எங்க அம்மா விட மாட்டாங்க. அதனால சாகர தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். காதல்னா என்னன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யணும், ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுதான் காதல். கோழைத்தனமா இப்படி தற்கொலை பண்ணிட்டு சாகிறது இல்ல. சக்தி மேடம், சாரு மேல உள்ள காதலுக்காக நீ யாருங்கிற உண்மையை மறைச்சு நீ அவளை லவ் பண்ண. அவளுக்காக நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனியா நின்னு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வேலை தேடி வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்ட. ஆனா இப்படி கோழைத்தனமா தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிருக்க. அசிங்கமா இல்ல? எங்க காதலுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. என் அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என்னால அவங்கள தனியா எதிர்த்து போராட முடியாது. உங்க காதலுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். சாருட அக்காவா உங்களுக்கு பக்கபலமா இருக்கேன். ஆசைப்பட்ட பையனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் சாருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். எனக்கு துணையா அகிலாமா இருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும், இது சத்தியம். சரி, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. நானும் சாருவும் அகிலாமாவை பார்த்து இத பத்தி பேசுறோம். சரி மேடம், நான் வரேன் சாரு. போயிட்டு வா. வரேன் மேடம். சாரு, என் கூட வா. ஏன் அத்தை, இப்ப அகிலா அத்தை துப்பாக்கியோட போனாங்களே, இந்நேரம் நீலாம்பரிய சுற்றுப்பாங்களோ? அப்ப
இப்படி நடந்ததுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆளு நான் தான். என்னடி அப்படி பாக்குற? நீலாம்பரி கொலை கேஸ்ல அகிலா உள்ள போயிடுவாள்ல, அந்த நீலாம்பரியும் போட்டு தள்ளுன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மொத்த வீட்டுக்கும் நான் தான் மகாராணி. சூப்பர் அத்தை நீங்க. பாய் விட்டு உட்கார். ப்ரோ, அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நாம அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். ஆமா அருண், ஆண்டி கூட நீ அப்பவே போயிருந்திருக்கணும். அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. ஆமா ப்ரோ, இப்பவே போலாம். சரி. வரேன். அத்தை அகிலத்தை வந்துட்டாங்க பாருங்க. ஏண்டி பதற? நான் கண்ணு மூடிட்டு இருக்கேன், பார்த்து தானே இருக்கேன். ப்ரோ, அம்மா கிட்ட என்னன்னு கேளு ப்ரோ. பார்வதி, என்னாச்சு? சாரு, இனிமே நீலாம்பரியால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வராதுன்னா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஒன்னும் புரியல. ஒருவேளை நீயே மனசு மாறி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சனா கூட சாரு சக்தி கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். சாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீலாம்பரி ரொம்ப தப்பானவ. அவ வீட்டுக்கு நீ மருமகளா போனா நிச்சயமா நீ சந்தோஷமா இருக்க மாட்ட. அதனால நீ சக்திய மறந்துரு. எனக்கு தெரியும், நான் சொல்றது உனக்கு கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் நல்ல ஒரு பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். That's my promise. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அகிலா இப்படி சொல்லிட்டு போறான்னா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சாரு, இப்ப என்னக்கா பண்றது? அகிலம்மா நீலாம்பரி கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்கன்னு
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அகிலாமா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு என் அப்பா சொல்லிருக்காரு. இனிமே நானும் சக்தியும் ஒண்ணு சேரவே முடியாதாக்கா. ஆ, உன் அப்பா சொன்னது உண்மைதான் சாரு. அம்மா ஒரு முடிவெடுத்தா அதை மாத்திக்க மாட்டாங்க. ஆனா அம்மா அவங்க முடிவை மாத்திக்கிட்டு தான் உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப நீங்க சொல்றது நடக்குமாக்கா? இது எவ்வளவு சுலபம்னு நினைச்சாலும் போராட்டம் அதிகமா தான் இருக்கும். அம்மாவோட முடிவை நான் செய்யாம மீறுவேன்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சதில்ல. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. அகிலாமாவே என்கிட்ட சொல்லிருக்காங்க, கொடுத்த வாக்குக்காகவும் நம்ம நம்புற நியாயத்துக்காகவும் யார வேணாலும் எதிர்க்கலான்னு. அது தப்பு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க 2 பேரோட காதல் உண்மை, நான் செஞ்சு கொடுத்த சத்தியமும் உண்மை. என்ன பாக்குற? நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இப்ப தைரியமா வீட்டுக்கு போ. சரியா? நீ தைரியமா போ சாரு, நான் இருக்கேன். சரியா? நீ போ. சரிக்கா. ம். அம்மா தாயே, எனக்கு சோதனையான நேரத்துல எல்லாம் நீதான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எனக்கு சரியான வழியில உதவி பண்ணிருக்க. உனக்கு எதிரா நான் செயல்படுறதும் அகிலம்மாவோட முடிவுக்கு எதிராகவும் செயல்படுறதும் ஒண்ணுதான். இது எனக்கு நல்லாவே புரியும் தாயே. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அகிலாம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கலங்கம் ஏற்படாம இப்ப ஏற்பட்டிருக்க சோதனையில இருந்து நான் நல்லபடியா வெளியே வர்றதுக்கு எப்பவும் போல நீதான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். என்ன பார்வதி, நீ எடுத்திருக்கிற முடிவை நினைச்சு குழப்பத்துல இருக்கியா? ஆமா, சாரு அப்ப சமாதானம் பண்ண அந்த சமயத்துல எனக்கு வேற வழி தெரியல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால அது எப்படி பண்ண முடியும்னு தான் தெரியல. அதான் குழப்பத்துல சாமி கும்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல உன்னால நிதானமா ஒரு முடிவு எடுக்க முடியாத அப்ப அம்மனை நினைச்சு பிள்ளையார் வட்டம் போட்டு பாப்பல்ல, அதே மாதிரி இப்போ நீ பிள்ளையார் வட்டம் போட்டு பார்க்கலாமே. ஆமால? ஆமா, நான் பிள்ளையார் வட்டம் போட்டு பாக்குறது உனக்கு எப்படி தெரியும்? நீ பிள்ளையார் வட்டம் போட்டு பார்க்கறது இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம போகுமா? இப்ப அது முக்கியம் இல்ல. நீ முதல்ல பிள்ளையார் வட்டம் போட்டு உன் குழப்பத்துக்கு சரியான முடிவை தேடு. சரி இரு. பிள்ளையாரப்பா, என் குழப்பத்துக்கு நீதான் ஒரு நல்ல முடிவை காட்டணும்.
வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்தா நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்ல. எல்லாமே நல்லபடியா முடியும்னு அர்த்தம். எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுப்பா. வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஆனா கடைசியில கொஞ்சம் வெளியே வந்திருக்கே. இப்ப என்ன பண்றது? பார்வதி, நீ அகிலாமாக்கு எதிரா எடுத்திருக்கிற முடிவு சரிதான். ஆனா அவ்வளவு சுலபத்துல அத புரிய வைக்க முடியாது. மக்களுக்கு நல்லது புரிய வைக்க மனுஷனா பிறந்த தெய்வங்களே நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்க எல்லாமே கடந்திருக்காங்க. அதே மாதிரி நீயும் ரொம்ப கஷ்டப்படணும் பார்வதி. தெரியாம கூட உன்னால கெட்டது எதுவும் செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் உன் மனசு சொல்றத கேளு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உண்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் நீ பாடுபடு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி, நீ சொல்றத அந்த அம்மன் சொல்லாவே நான் எடுத்துக்கிறேன். உன் மூலமா அம்மன் எனக்கு நல்ல வழியை காட்டுறதா நான் நினைச்சுக்கிறேன். என் மனசுக்கு சரின்னு படுறத இனிமே நான் தைரியமா பண்றேன். உனக்கு ரொம்ப நன்றி. சக்தி, சக்தி, சரி, நல்லா யோசிச்சு பாரு. நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டு இது வரைக்கும் இந்த அம்மா உனக்கு பண்ணாம இருந்திருக்கனா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ சாதாரண ஆள் கிடையாது. நாகபுரி வம்சத்தோட வாரிசு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்தஸ்துலயும் கௌரவத்திலையும் உன் தகுதிக்கேத்த மாதிரி இருக்கணும்.
மா, கௌரவம் அந்தஸ்தை பார்த்து வரதில்லம்மா காதல். சாருவும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். உலகத்துல எந்த சக்தியாலையும் எங்களை பிரிக்க முடியாது. காலம் காலமா காதலிக்கிறவங்களுக்கு இந்த டயலாக விட்டா வேற எதுவுமே பேச தெரியாதா? இங்க பார், இந்த வசனம் எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. என் காதலோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலமா? தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோங்கம்மா. சக்தி, நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ரொம்ப பக்குவமா உனக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம நீ என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்காகவும் என்னோட முடிவை நான் மாத்திக்க முடியாது. அதனால இப்பவே நீ உன் முடிவை மாத்திக்கோ. இதுதான் உங்க முடிவுனா என் முடிவு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரு தான் என்னோட மனைவி. யாருக்காகவும் நான் அவளை இழக்க மாட்டேன். டேய், சொல்லுங்க மேடம். சக்தியோட பழகிட்டு இருக்கிற அந்த கஜேந்திரம் பொண்ணு சாரு கதையை முடிச்சிடுங்க. சரிங்க மேடம்.